வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உணர்ச்சியை பயன்படுத்திய உறவுகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். சந்திரனின் ஆதிக்கம் பெற்றதால் நீங்கள் மிகவும் மென்மையான உணர்வு பூர்வமான ஒரு மனிதராகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. யார் வந்து கண்ணீர் வடித்தாலும் உங்களுடைய மனம் எப்பொழுதுமே தாங்கவே தாங்காது. உங்களின் இந்த அதீத உணர்ச்சி வசப்படும் குணத்தையே உங்களை சுற்றி இருந்த சுயநலமான உறவுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நீங்கள் எப்பொழுதுமே உங்களை உணர்ச்சி வசப்படும்படியோ அல்லது உங்களுக்குள்ள அதிர்ச்சியை ஏற்படுத்தும்படியோ ஏதேதோ ஒன்று பேசினால் அதனை உடனடியாகவே நீங்க நம்பி விடுவீங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள அதனை வைத்து எத்தனையோ நபர்கள் உங்களை ஏமாற்றியதும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்குள்ள ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க யோசித்து பார்த்தால் அவர்களுடைய சுயநலத்துக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். உணர்ச்சி வசமாக உங்களிடம் எது சொன்னாலும் சரி, அது மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய கதையாக சொன்னாலும் உடனடியாக உங்களால் முடிந்த உதவிகளையும் பணத்தையும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதனாலேயே உங்கள் அனைவருமே எப்பொழுதுமே ஏமாற்றி கொண்டே தாங்க இருந்தாங்க. உங்களுடைய இந்த அதீத உணர்ச்சி வசப்படக்கூடிய குணத்தையே உங்களை சுற்றி இருந்த சுயநலமான உறவுகள் தங்களுக்குள்ள சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை விட்டே அவர்கள் விலகி சென்றார்கள். இந்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அவர்களிடம் உண்மை அன்பு எதுவுமே கிடையாது. மாறாக உங்களிடம் காரியமாக வேண்டும் என்பதற்காக பாசமாக உங்களிடம் வந்து நடிப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது. உங்களின் சென்டிமெண்டை தூண்டி தங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் பணத்தையும் வசதிகளையும் சாதுரியமாக உங்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு அந்த ஒரு நபர்கள் எங்கு சென்றார்கள், அடுத்து போனும் கிடையாது, மெசேஜும் கிடையாது, மறுபடியும் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மட்டும் உங்களை தேடி வருவார்கள். இப்படியே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருந்தது. அவங்களுடைய வேலை முடிந்ததும் உங்களை ஒரு கறிவேப்பிலையை போல தூக்கி எறிந்து விட்டார்கள். அந்த உறவுகளின் போலி முகத்தை கண்டபோது உங்களின் இதயம் துண்டு துண்டாக உடைந்து சிதறிவிட்டது. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு வேதனைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுக்கு அன்பு என்பது ஒரு வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு முறையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாகவும் தான் இந்த அன்பு உணர்ச்சியும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழுமனத்துடன் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களை விட நீங்கள் அதிகமாக கவலைப்படுவீங்க. கண்கள்ல இருந்து கண்ணீர் தானாகவே வந்துவிடும். அதுவும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் ஒரு பிரச்சனை ஆகிவிட்டால் அதுல நம்மளுடைய வாழ்க்கை தான் அந்த ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறது என்கிற அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அது அனைத்தையும் செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கெட்டிக்காரத்தனமான ஒரு மனிதர்கள் என்றால் இந்த கடகம் ராசிக்காரங்களாகத்தான் இருப்பீங்க. உங்களின் நேரம், உழைப்பு, அக்கறை, பாசம் எல்லாவற்றையும் தயக்கமின்றி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீங்க. அதனாலேயே சில நேரங்கள்ல அந்த அன்பிற்கு பதிலாக அமைதியும் அலட்சியமும் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனாலும் சில கடகம் ராசிக்காரங்க தங்களின் நல்ல மனதை மற்றவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று நினைத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. நான் இல்லாத பிறகுதான் என் மதிப்பு தெரியும் போல என்ற அமைதியான மனமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நொந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அனுபவம் உங்களை மாற்றி இருக்கலாம். முன்பு எல்லாரிடமும் ஓடி சென்ற நீங்கள் பின்னர் மெதுவாக விலகி நிற்க கற்றுக்கொண்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களின் அன்பு பலவீனம் கிடையாது. அது உங்களின் மிகப்பெரிய ஒரு பலம். அதற்கு சரியான மனிதர்கள் கிடைக்கும் வரை அதை மதித்து பாதுகாப்பதே உங்களுடைய முக்கியத்துவம். இருந்தாலும் யாருக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்கணும், யாரை எந்த ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இனிமேலாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக இந்த கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரையும் நீங்க சந்தித்துட்டீங்க. இனிமேலும் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா அது உங்கள் மீது நீங்களே சேரை வாரி அடித்துக் கொள்வது போலத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நிச்சயமாக இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது உண்மையா பொய் என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல மற்றவங்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க.
தந்திரமான சில விஷயங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பூர்த்தியானதாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேறவும் செய்யும். பாக பிரிவினை தொடர்பான செயல்களில் ஒரு விவேகங்கள் ஏற்பட்டு அதுவும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தினாலும் அதில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கவனமாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கவும் செய்யும். உங்களின் தொழிலில் நிலையான ஒரு வளர்ச்சி ஆரம்பமாகி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகுது. வியாபாரத்திலோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சொந்த தொழிலிலோ இதுவரைக்கும் இருந்த நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த நிலைமைகள் மாறி ஏற்று இறக்கங்கள் அனைத்தும் சரி செய்யப்பட போகிறது. இன்று லாபம் வந்தால் நாளை நஷ்டம் என்ற நிலையற்ற சூழல் இப்பொழுது மாறி இனி ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி பாதை உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறப்போகின்ற காலங்களும் நேரங்களும் இப்பொழுது கிடைத்து விட்டது. அந்த ஒரு காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களின் நேர்மையான உழைப்பிற்கும் வாடிக்கையாளரின் சேவைக்கும் உரிய பலனானது இப்பொழுது கிடைக்க தொடங்கும். புதிய சந்தை வாய்ப்புகளும் பெரிய நிறுவனங்களின் தொடர்புகளும் உங்களை தேடி வந்து அது போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சுமூகமான ஒரு லாபங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. உங்கள் தொழிலின் அஸ்திவாரமானது பலப்பட்டு சந்தையில் உங்களின் நிறுவனத்தின் மதிப்பும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு பொற்காலம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்குங்க. நிச்சயமா இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா மாற்றி கொடுக்கும். அந்த அளவு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனடியான பலன் கிடைக்கவில்லை என்று பல முறை நீங்கள் நினைத்திருக்கலாம். இன்னும் சில நேரங்கள்ல முன்னேற்றம் 2 படி வந்தது போல தோன்றினாலும் ஒரு படி பின்னோக்கி சென்ற அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து செய்த முயற்சிகள் மெதுவாக நிலையான ஒரு பலனை தேடி தரும் வாய்ப்புகளை உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். இந்த ஒரு விஷயங்கள் தாங்க இந்த சில காலங்கள் முயற்சியின் பலன் வெளிப்படுத்த தொடங்கும் முன் கட்டாயமாக கருதப்படுது. புதிய பொறுப்புகளும் நல்ல ஒப்பந்தங்களும் அல்லது வருமானத்தில் நிலைத்தன்மை போன்ற மாற்றங்கள் சிலருக்கு இன்னும் அமைந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்படாமல் திட்டமிட்டு முன்னேறினால் சின்ன சின்ன வளர்ச்சிகள் கூட பெரிய சாதனையின் அடித்தளமாக மாறிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.